வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கண்டிப்பா உங்கள 90% பேரோட வாழ்க்கையில நடக்கிற, ஆனா வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யாராவது உங்ககிட்ட நியாயமே இல்லாம சண்டை போடும்போது உங்களை எதிர்த்து பேசி ஜெயிக்கணும்னு நினைப்போம். ஆனா உங்க தொண்டை அடைச்சு கண்ணுல இருந்து தானா தண்ணி வந்து கொட்டும். அடைச்ச நாம ஏதோ பெரிய வீரன் மாதிரி கெத்தா பேச வந்தா இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டமேன்னு உங்களை நினைச்சே நீங்க கூனி குறுகி போயிருப்பீங்க. சரி, எனக்கு ஏன் கோபம் வந்தா அழுக வருதுன்னு தனியா உட்கார்ந்து எப்போதாவது நொந்து போயிருக்கீங்களா? தன்னோட நியாயத்தை கூட சொல்ல முடியாம தடுமாறி தவிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக தான். இன்னைக்கு சமூகத்துல இருக்கிற மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? கோபப்படும் போது அழுதுட்டா அவங்க பலவீனமானவங்க, கோழைன்னு நினைக்கிறது தான். உண்மையிலேயே கோபம் வரும்போது அழுக வர்றது பலவீனமா? நாம ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஏன் இந்த கண்ணீர் வந்து நம்ம பேச்ச அடைக்குது? எதிராளி முன்னாடி நம்ம பலவீனத்தை காட்டாம நம்ம உணர்ச்சிகளையும் கோபத்தையும் எப்படி ஒரு அதிகாரமா மாத்துறது? இத பத்தி சாணக்கியர் என்ன சொல்றாரு? நம்ம உடம்பும் மூளையும் என்ன பண்ணுது? இதுக்கு பின்னால இருக்கிற அந்த 9 மறைக்கப்பட்ட ரகசியங்கள் என்னென்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இங்க ஒரு சின்ன கதையை சொல்லியே ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆபீஸ்ல ஒரு நேர்மையான ஊழியர் இருக்காரு. அவர் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. ஆனா கூட இருக்கிறவன் குறுக்கு வழியில போய் மேனேஜர் கிட்ட நல்ல பெயர் வாங்கிடுறான். ஒரு கட்டத்துல அந்த நேர்மையான ஊழியர் மேல இல்லாத தப்ப சொல்லி மேனேஜர் எல்லார் முன்னாடியும் கத்துறாரு. அந்த ஊழியருக்கு பயங்கர கோபம் வருது. நான் தப்பு பண்ணலன்னு கத்தி தன் நியாயத்தை சொல்ல வராரு. ஆனா வாயை திறந்த உடனே பேச்சு வரல. கண்ணுல இருந்து பொல பொலன்னு கண்ணீர் கொட்டுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்களா, தப்பு பண்ணிட்டு அழுது நாடகம் ஆடுறான்னு கிண்டல் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து அந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு வேதனை. ஒரு கட்டத்துல அவனுக்கே அவன் மேல இருந்த நம்பிக்கை போய் தன்னையே வெறுத்தான். யோசிச்சு பாருங்க, என் மேல தப்பே இல்லையே, அப்புறம் ஏன் எனக்கு பேச்சு வரல, ஏன் நான் அழுதேன்னு நினைச்சு தன் நெஞ்சிலேயே அடிச்சுட்டு அழுதான். இந்த வலியும் இந்த ஏமாற்றமும் உங்கள எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? சாணக்கியர் ஒரு அற்புதமான விஷயம் சொல்றாரு. உன் எதிரிக்கு முன்னாடி நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் அவனுக்கு நீ கொடுக்கும் வெற்றின்னு சொன்னாரு. நீங்க கோபத்துல அழுறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க கோழை கிடையாது. உங்க மனசுக்குள்ள அளவுக்கு அதிகமான நியாயமும் அதை வெளியே சொல்ல முடியாத ஆதங்கமும் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த உலகம் உங்க கண்ணீருக்கு மதிப்பெல்லாம் தராது. அதை வச்சு உங்களை மேலும் மிதிக்கும். சரி, அந்த கண்ணீரை எப்படி அடக்கிறது? உங்க கோபத்தை எப்படி ஒரு கூர்மையான ஆயுதமா மாத்தி எதிராளிய வாயடைக்க வைக்கிறது? இது தெரிஞ்சா போதும் மனசை கட்டுப்படுத்துற வித்தையே தெரிஞ்சிடும். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கும் போது கட்டாயம் இந்த 3 விஷயம் நடந்திருக்கும். 1, ஐயோ நான் அழுதுட்டேனேங்கிற குற்ற உணர்ச்சி உங்க மனசுல இருந்து முழுசா ஓடி போயிடும். 2, சண்டை வரும்போது கண்ணீர் வராம குரல் நடுங்காம எப்படி கெத்தா பேசுறதுன்னு கத்துக்குவீங்க. 3, உங்க உணர்ச்சிகளை எப்படி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில கோபம் வந்து எதிராளி முன்னாடி பேச முடியாம நீங்க அழுது அதனால அந்த இடத்துல அசிங்கப்பட்டு நின்ன அனுபவம் இருக்கா? இல்ல உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்கன்னு தெரிஞ்சும் மனசை கட்டுப்படுத்த தெரியாம அவங்க படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தயங்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட் உங்களை போலவே இங்க ஆயிரக்கணக்கானவங்க அதே வலியோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம தனியா இல்லைங்கிற நம்பிக்கை கிடைக்கும். சரி, கோபம் வரும்போது அழுக வர காரணமான அந்த 9 ரகசியங்கள் என்ன, அதை எப்படி சரி பண்றது? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே, ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் நான் வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுமே உங்க மனசுல உள்ளதை உடனே கமெண்ட்ல தயவு செய்து எழுதுங்க. அதிகமான கமெண்ட் வந்த வீடியோ மட்டும்தான் எல்லாருக்கும் போய் சேருது. இந்த வீடியோ பத்தின உங்கள் கருத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரகசியம் 1, உணர்ச்சிகளின் உச்சகட்டம். நண்பர்களே, சாணக்கியர் கூறும் அந்த 9 ரகசியங்கள்ல முதல் ரகசியம் இதுதான், உணர்ச்சிகளின் உச்சகட்டம். முதல்ல இதோட அறிவியல் பின்னணியை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கோபம் வரும்போது உங்க மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி ரொம்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது உங்க உடம்புக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு நினைச்சு ஒரே நேரத்துல கோபம், பயம், ஆதங்கம், வலி அப்படின்னு எல்லா உணர்ச்சிகளையும் ஒன்னா உங்க மனசுக்குள்ள கொட்டும். ஒரு பாத்திரத்துல அளவுக்கு அதிகமா தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? அது வெளியே வலியும்ல. அதே மாதிரிதான் உங்க மனசால அந்த உணர்ச்சிகளோட பாரத்தை தாங்க முடியாதப்போ அது கண்ணீரா வெளியே வழியுது.
இங்கதான் சாணக்கியரோட ராஜதந்திரம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மனிதன் தன் உணர்ச்சிகளை எதிரிக்கு முன்னாடி உடனே வெளிப்படுத்துறானோ அவன் தன் வெற்றியை எதிரிக்கிட்ட தார வார்க்கிறான்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நீங்க கோபத்துல சத்தம் போடும்போது உங்க குரல் கரகரப்பாகி கண்ணுல தண்ணி வரும்போது எதிராளி என்ன நினைப்பான்? ஆஹா, இவன் உடைஞ்சிட்டான், இவனை இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்துனா இவன் காலின்னு நினைப்பான். உங்க கோபமும் நியாயமும் அந்த இடத்துல தோத்து போய் அவனோட கிண்டல் ஜெயிச்சிடும். சாணக்கியர் சொல்றாரு, எதிரி உன்னை வீழ்த்த நினைக்கிறான் என்றால் நீ அமைதியாக இருந்து உன்னுடைய உணர்ச்சிகளை மூடி மறை என்றார். மக்களே, கோபம் வரும்போது அழுக வரது தப்பில்ல, ஆனா அந்த அழுகையே உங்க எதிரி பார்க்க கூடாது. அதுதான் சாணக்கியத்தனம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை செய்யற இடங்கள்ல இது நடக்குது. நீங்க உண்மையா இருப்பீங்க, ஆனா உங்க மேல ஏதோ ஒரு தப்பையோ அல்லது பழியையோ போடுவாங்க. உங்களுக்கு பொங்கிட்டு கோபம் வரும், நான் தப்பு பண்ணலன்னு கத்த வருவீங்க. ஆனா தொண்டை அடைச்சு கண்ணீர் கண்ணை மறைக்கும். உடனே அவங்க, பாத்தீங்களா, பதில் சொல்ல முடியாம அழுது நாடகம் ஆடுறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லாம கவலைப்படுவோம். இனிமே இப்படி நடந்தா என்ன பண்ணணும் தெரியுமா? 1, கோபம் வந்து கண்ணுல தண்ணி முற்ற மாதிரி இருந்தா உடனே பேசாதீங்க. 2, வாயை மூடி ஒரு 5 செகண்ட் ஆழமா மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. 3, அந்த இடத்தை விட்டு ஒரு 10 அடி தள்ளி நடங்க. தண்ணி குடிங்க. சாணக்கியர் சொன்ன மாதிரி உங்க உணர்ச்சி தணியுற வரைக்கும் மௌனமாயிருங்க. நீங்க அமைதியா இருக்கிற அந்த 10 செகண்ட் எதிராளிக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும். இவன் ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிப்பான். நண்பர்களே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ரொம்ப உண்மையா இருந்தும் கோபத்துல பேச முடியாம அழுக வரும்போது எதிராளி உங்களை நடிக்காதன்னு சொன்னப்போ நீங்க அனுபவிச்ச அந்த வலி, அதை நீங்க என்னைக்காவது அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா மறக்காம ஆமா அழுதுடுவேன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இல்லனா உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை ஒரு வரியில கமெண்ட்ல கொட்டிடுங்க. உங்க மனசு லேசாகும். சரி, உணர்ச்சிகள் அதிகமாகும் போது அழுக வருதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த அழுக வரும்போது நம்ம உடம்புக்குள்ள, நம்ம மூளையில ஹார்மோன்கள் என்ன மாதிரி ரசாயன மாற்றங்களை பண்ணுது? அது எப்படி நம்ம கட்டுப்பாட்டை மீறுது? அதை விட முக்கியமா இந்த உடலியல் மாற்றத்தை சாதகமா வச்சு சாணக்கியர் எப்படி எதிரியை வீழ்த்த சொல்றாரு, அதுதான் 2வது ரகசியத்துல பார்க்க போறோம். ரகசியம் 2, உடலின் ஏற்படும் இயற்கை தற்காப்பு. இது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு அறிவியல் உண்மை. உங்களுக்கு கோபம் வரும்போது உடம்புக்குள்ள என்ன நடக்கும்? உங்க இதயம் வேகமா துடிக்கும், ரத்த அழுத்தம் அதிகமாகும், மூளைக்கு ரத்த ஓட்டம் பயங்கரமா பாயும். அப்போ உங்க உடம்பு ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது சண்டை போடு இல்ல ஓடிப்போ அப்படிங்கிற நிலைக்கு போகும். இந்த நேரத்துல அட்ரினலின், கார்டிசோல் போன்ற ஹார்மோன்கள் அளவுக்கு அதிகமா சுரக்கும். இந்த ஹார்மோன்களோட வெப்பத்தை தாங்க முடியாம மூளை தன்னை காப்பாத்திக்க உடனே ஒரு கூல் அண்ட் காம் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் இந்த கண்ணீர். கண்ணீர் வழியா அந்த நச்சு ஹார்மோன்களை வெளியேற்றி உடம்போட அழுத்தத்தை குறைக்க மூளை பண்ற ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் இது. ஆனா சாணக்கியர் இங்க ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கிறாரு. உன் உடலின் இயல்பான பலவீனத்தை எதிரி அறிந்து கொண்டால் அவன் அதை உனக்கு எதிரான கூர்மையான ஆயுதமாக மாற்றுவான். யோசிச்சு பாருங்க, நீங்க கோபத்துல துடிக்கும் போது உங்க மூளை உடம்ப கூல் பண்ண கண்ணீரை கொண்டு வருது. ஆனா எதிரில் இருக்கிறவன் இதை அறிவியலா பார்க்க மாட்டான். பாத்தீங்களா, இவனுக்கு பயம் வந்துடுச்சு, இவன் அழுதுட்டான்னு உங்களை மட்டம் தட்டுவான். சாணக்கியரின் தந்திரம் என்ன தெரியுமா? எதிரியின் எதிர்பார்ப்பை உடை. எதிரி என்ன எதிர்பார்க்கிறான்? ஒண்ணு நீங்க கத்தி சண்டை போடணும், இல்ல அழுதுட்டு அங்கிருந்து ஓடணும். ஆனா அந்த நேரத்துல நீங்க மூளையோட இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு கண்ணீர் வர்ற மாதிரி இருந்தா ஒரே ஒரு கணம் அமைதியா நின்னு அவனை கூர்மையா நேருக்கு நேரா பாருங்க. நீங்க அமைதியா இருக்கிற அந்த ஒவ்வொரு செகண்டும் அவனுக்குள் மிகப்பெரிய பயத்தை உருவாக்கும். இன்னைக்கு ஆபீஸ்ல மேனேஜர் எல்லார் முன்னாடியும் கத்தும் போது, இல்ல வீட்டுல கணவன் மனைவி தேவையில்லாத வார்த்தைகளால காயப்படுத்தும் போது இதுதான் நடக்குது. நம்ம மூளை உடம்ப காப்பாத்த கண்ணீரை தள்ளும். நாம அடைச்சே அழுதுட்டோமே நினைச்ச அந்த இடத்தை விட்டு ஓடி ஒளிவோம். அப்புறம் தனியா உட்கார்ந்து நான் ஏன் அவங்க முன்னாடி பலவீனமா நின்னேன்னு நொந்துப்போம். நண்பர்களே, கண்ணீர் வர்றது உங்க உடம்போட இயற்கை சிஸ்டம். அதுக்காக நீங்க வெட்கப்பட தேவையில்லை. ஆனா அதை எதிரி முன்னாடி கொட்ட விடாம தடுக்கிறது தான் சாணக்கியத்தனம். இனிமேல் கோபம் வந்து உடம்பு சூடாகி கண்ணுல தண்ணி முட்டினா என்ன பண்ணணும் தெரியுமா? 1, தண்ணீர் குடியுங்கள். உடனே ஒரு டம்ளர் குளிர்ந்த தண்ணியை குடிங்க. அது மூளையோட வெப்பத்தை உடனே குறைச்சு கண்ணீர் வர்றதை தடுக்கும். 2, கண்களை வேகமாக சிமிட்டுங்கள்.
கண்ணீர் வெளியே வழியாம இருக்க கண்களை வேகமாக சிமிட்டி தலையை லேசாக மேலே தூக்கி பாருங்கள். 3. சாணக்கியரின் மௌன பார்வை. ஒரு வார்த்தை கூட பேசாம எதிராளியின் கண்களை மட்டும் 5 வினாடிகள் கூர்மையாக பாருங்கள். அவன் தானாக பின்வாங்குவான். சரி, மூளை தன்னை தற்காத்துக்க தான் கண்ணீர் அனுப்புதுன்னு பார்த்தோம். ஆனா சில நேரங்கள்ல நாம பல நாளா மனசுக்குள்ள பூட்டி வச்ச சில காயங்களும் அடக்கி வச்ச கோபமும் திடீர்னு ஒரு சின்ன விஷயத்துல வெடிச்சு அழுகையா வருமே, அது ஏன்? அந்த அடக்கப்பட்ட கோபத்தை பயன்படுத்தி சாணக்கியர் எப்படிப்பட்ட வியூகத்தை அமைக்க சொல்றாரு, அதுதான் 3வது ரகசியம். வாங்க பார்ப்போம். ரகசியம் 3. அடக்கப்பட்ட கோபத்தின் வெளிப்பாடு. இந்த 3வது ரகசியம் தான் நம்மள பல பேரோட மனசுல பூட்டி கிடக்கிற ஒரு பெரிய ரணம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. ரோட்ல யாரோ ஒருத்தர் உங்களை சின்னதா இடிச்சிடுறாங்க, இல்ல வீட்ல யாரோ ஒருத்தர் டீல சக்கரை கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா அந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க பயங்கரமா கத்தி அப்புறம் அப்படியே உடைஞ்சு போய் கதறி அழ ஆரம்பிப்பீங்க. சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க, இதுக்கா இவ்வளவு தூரம் கத்தி அழுவேன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க அழுதது அந்த சின்ன விஷயத்துக்காகவே இல்ல. பல மாசங்களா பல வருஷங்களா உங்க மனசுக்குள்ள நீங்க பூட்டி வச்சிருந்த வலிகள், அவமானங்கள், அடக்கி வச்ச கோபம், அது எல்லாமே சேர்த்து அந்த ஒரு சின்ன விஷயம் ட்ரிகர் பண்ணிருக்கும். ஒரு பிரஷர் குக்கர்ல விசில் வராம அடைச்சு வச்சா அது வெடிச்சு செதறும்ல, அதே மாதிரிதான் உங்க மனசும் வெடிக்குது. சாணக்கியர் சொல்றாரு, அடக்கி வைக்கப்பட்ட கோபம் என்பது அடியில எரியிற எரிமலை மாதிரி. அதை தேவையில்லாத இடத்துல வெடிக்க வச்சு வீணாக்காத, அதை உனக்கான வெற்றியை உருவாக்கும் ஆற்றலாக மாற்றுன்னு என்றார். சாணக்கியரோட வாழ்க்கையில நந்த மன்னன் அவரை அவமானப்படுத்தி அவையிலிருந்து துரத்தினப்போ சாணக்கியருக்கு கோபம் வரலையா? வந்துச்சு. ஆனா அவர் அங்கேயே கத்தி அழுது தன் பலவீனத்தை காட்டல. தன் கோபத்தை அப்படியே மனசுக்குள்ள அடக்கி வச்சாரு. அந்த அடக்கப்பட்ட கோபத்தை தான் ஒரு எரிமலையா மாத்தி சந்திரகுப்த மௌரியனை உருவாக்குனாரு. ஒரு மாபெரும் பேரரசியை வீழ்த்தினாரு. சாணக்கியர் நமக்கு சொல்லித்தர பாடம் என்ன தெரியுமா? உன் கோபத்தை அழுகையாக்கி வீணாக்காத, அதை உன்னுடைய லட்சியத்திற்கான வெறியாக மாற்றுன்னு. நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? குடும்பத்துக்காக அமைதியா இருப்போம், வேலை போயிடும்னு அமைதியா இருப்போம்னு எல்லா அநியாயத்தையும் சகிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறோம். உள்ளுக்குள்ள கோபம் சேர சேர அது ஒரு கட்டத்துல உங்க கட்டுப்பாட்டை மீறி நீங்க ஜெயிக்க வேண்டிய இடத்துல அழுகையா வந்து உங்களை அசிங்கப்படுத்திடும். எதிராளி முன்னாடி நீங்க அழுத உடனே அவன் நினைப்பான், இவன் ரொம்ப வீக்னு. உங்க அடக்கப்பட்ட கோபம் உங்களையே காயப்படுத்துற ஒரு விஷமா மாறிடுது. இனிமேல் இப்படி நடக்காம இருக்க சாணக்கியரின் இந்த வழிமொழியை பயன்படுத்துங்க. 1. கோபத்தை உடனுக்குடன் கையாளுங்கள். கோபத்தையோ வருத்தத்தையோ மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட பேசுங்க, இல்ல ஒரு டைரியில உங்க கோபத்தை அப்படியே எழுதி அந்த தாழை கிழிச்சு போடுங்க. 2. எரிமலையை லட்சியத்தை நோக்கி திருப்புங்கள். யாராவது உங்களை உன்னால முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தினா அந்த இடத்துல அழுதுட்டு நிக்காதீங்க. அந்த அடக்கப்பட்ட கோபத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு உங்க உழைப்புல அந்த வெறிய காட்டுங்க. 3. சாணக்கியரின் காத்திருப்பு. சாணக்கியர் சரியான நேரம் வரும் வரை காத்து கொண்டிருந்தார். அதே போல உங்க கோபத்தை உடனடி அழுகையா மாற்றாமல் சரியான நேரத்தில் உங்களுக்கான வெற்றியா மாற்றுங்கள். நண்பர்களே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரோ செஞ்ச ஏதோ ஒரு பெரிய அவமானத்தையோ அல்லது துரோகத்தையோ மனசுக்குள்ள பூட்டி வச்சு அப்புறம் வேற ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு உணர்வசப்பட்டு தன்னறியாம அழுத அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அந்த அடக்கப்பட்ட கோபத்தோட பாரத்தை நீங்க சுமந்திருக்கீங்களா? அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அடக்கப்பட்ட கோபம் வெடிச்சு அழுகையா வருதுன்னு பார்த்தோம். ஆனா சில நேரங்கள்ல நாம ரொம்ப நியாயமா பேசுவோம். ஆனா எதிராளி நம்மள பேசவே விடாம நம்ம மேலேயே பழிய போட்டு மடக்கும் போது நமக்கு நியாயத்தை கூட சொல்ல முடியாம வார்த்தைகள் அடைச்சு அழுக வருமே, அது ஏன்? அந்த இடத்துல எதிராளியின் வாயை அடைச்சு சாணக்கியர் சொன்ன மாதிரி நம்ம நியாயத்தை எப்படி நிலைநாட்டுறது? அதுதான் 4வது ரகசியம். வாங்க பாப்போம். ரகசியம் 4. வார்த்தைகள் கிடைக்காத நிலை. இந்த 4வது ரகசியம்தான் பல பேருக்கு நியாயம் இருந்தும் அவங்கள ஜெயிக்க விடாம பண்ற ஒரு பெரிய தடுப்பு சுவர். ஒரு சூழலை யோசிச்சு பாருங்க. நீங்க 100% நியாயமான பக்கத்துல நிக்கிறீங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்லை. ஆனா எதிராளி ரொம்ப தந்திரமா வேகமா பொய்ய உண்மை மாதிரி கத்தி பேசுறான்.
நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நியாயத்தை சொல்ல வாயை திறப்பீங்க, ஆனா தொண்டையில ஏதோ ஒன்று அடைக்கும். மூளைக்கு தேவையான வார்த்தைகள் டக்குன்னு கிடைக்காது. அந்த ஆதங்கத்துல என்ன பேசவே விட மாட்டேங்கிறானே, என் நியாயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஏக்கம் வந்து கண்ணுல இருந்து பொல பொலன்னு கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிடும். நீங்க அழுதுட்டே பேசுறதுனால நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதிராளிக்கு புரியாது. கடைசியில நீங்க தான் தப்பு பண்ண மாதிரியும் உங்களால பதில் சொல்ல முடியாம தான் அழுற மாதிரியும் அந்த இடத்துல ஒரு தோற்றம் உருவாகிடும். சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? சத்தமாக பேசுபவன் ஜெயிக்கிறான் என்று அர்த்தமில்லை, எப்போது எப்படி எவ்வளவு பேச வேண்டும் என்று தெரிந்தவனே பேரரசை கைப்பற்றுகிறான். சாணக்கியரின் தந்திரப்படி எதிராளி உங்களை கத்தி மடக்கும் போது நீங்க அவனோடு சேர்ந்து கத்தக்கூடாது. ஏன்னா கோபத்துல நீங்க வேகம் காட்டும் போதுதான் மூளை வேலை செய்யாம வார்த்தைகள் அடைத்து அழுகை வரும். சாணக்கியர் சொல்றாரு, எதிரி கத்தும் போது நீ மௌனமாக இரு, அவனுடைய வார்த்தைகள் முடியட்டும், அப்புறம் நீ பேசும் ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய 1000 சத்தங்களை விட கூர்மையான ஈட்டியாக இருக்க வேண்டும். நீங்க பதற்றப்பட்டு 10 வார்த்தை பேசி அழுது அசிங்கப்படுறதை விட அமைதியா இருந்து அவனோட பொய்யை உடைக்கிற ஒரே ஒரு அழுத்தமான வார்த்தையை பேசினா போதும். இன்னைக்கு ஆபீஸ் மீட்டிங்லயா இருக்கட்டும், இல்ல வீட்டுல நடக்கிற வாக்குவாதங்கள்லயா இருக்கட்டும், சத்தமா பேசுறவன் ஜெயிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. நாம ரொம்ப சாதுவா நியாயமா பேச நினைப்போம், ஆனா அவன் நம்மளை பேசவே விடாம குறுக்கே பேசி நம்மளை எமோஷனல் ஆக்கிடுவான். நாம உடனே தொண்டை அடைச்சு அழுதுருவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாமே, அந்த பாயிண்ட சொல்லி அவனை வாயை மூடி இருக்கலாமேன்னு அப்புறமா யோசிச்சு வருத்தப்படுவோம். அந்த நேரத்துல மூளை வேலை செய்யாம போனதுக்கு காரணம் நாம அந்த இடத்துல பதட்டப்பட்டதுதான். இனிமேல் உங்க நியாயத்தை பேசும்போது வார்த்தை அடைச்சு அழுகை வர்ற மாதிரி இருந்தா சாணக்கியரின் இந்த 3 வழிகளை பயன்படுத்துங்க. 1. வேகத்தை குறைத்து நிதானமாக பேசுங்கள். எதிராளி எவ்வளவு வேகமா கத்தினாலும் நீங்க ரொம்ப மெதுவா அழுத்தமா நிதானமா பேசுங்க. வேகம் குறைந்தாலே மூளைக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்கும். 2. ஒரே வரியில் கேள்வி கேளுங்கள். எதிராளி கத்தி முடிச்சதும் நீண்ட விளக்கம் கொடுக்காம நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு ஒரே வரியில கேள்வி கேளுங்க. வந்து அவன் கைக்கு போயிடும். 3. கை விரல்களை இறுக பிடியுங்கள். உங்களுக்கு அழுகை வர்ற மாதிரி இருந்தா உங்க கை விரல்களை உங்க உள்ளங்கையில வச்சு இறுக பிடியுங்க. அது உங்க மூளையோட கவனத்தை மாற்றி தொண்டை அடைப்பதை தடுக்கும். சரி, வார்த்தைகள் கிடைக்காம எமோஷனல் ஆகிறது ஒரு பக்கம். ஆனா சில பேர் இயற்கையிலேயே ரொம்ப மென்மையான மனசு படைச்சவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்தாலோ இல்ல யாராவது உரத்த குரல்ல பேசினா கூட அவங்களுக்கு டக்குன்னு கண்ணீர் வந்துடும். அவங்களை இந்த உலகம் வீக்னு சொல்லும். ஆனா சாணக்கியர் அவங்கள பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? அதுதான் 5வது ரகசியம். வாங்க பார்ப்போம். ரகசியம் 5. அதிக உணர்திறன் கொண்ட மனிதர்கள். இந்த 5வது ரகசியம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்பவே அழகான, அதே சமயம் அதிகமா காயப்படுற மனிதர்களை பத்தினது. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? சில பேர் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. யாராவது கொஞ்சம் உரத்த குரல்ல பேசினா கூட அவங்க மனசு நடுங்கிடும். ரோட்ல யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தா கூட அவங்க கண்ணுல தண்ணி வந்துடும். சண்டைன்னு வந்துட்டா அவங்களால கோபத்தை காட்டவே முடியாது, டக்குன்னு அழுகை தான் வரும். இப்படிப்பட்டவங்களே இந்த உலகம் உடனே என்ன சொல்லும் தெரியுமா? அட போப்பா, இவன் ஒரு பயந்தாங்குள்ளி, சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுதுட்டு இருப்பான், இவனால வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாதுன்னு முத்திரை குத்திடும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இவங்க பலவீனமானவங்க கிடையாது. சாணக்கியர் சொல்றாரு, எந்த ஒரு மனிதன் அதிக உணர்திறன் கொண்டவனோ அவனிடம்தான் அபாரமான பார்வையும் ஆழமான அறிவும் இருக்கும். ஆனால் அந்த மென்மையான மனதை அவன் கவசமிட்டு மூட தெரிய வேண்டும். அறிவியல் பூர்வமா பார்த்தா ஹைலி சென்சிட்டிவ் உள்ள மனிதர்களோட மூளை மற்றவர்களை விட ரொம்ப ஆழமா உணர்ச்சிகளை ப்ராசஸ் பண்ணும். அடுத்தவங்களோட வலியை எளிதா உணர்ற குணம் இவங்க கிட்ட இருக்கும். சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? வைரம் ரொம்ப கடினமானது, ஆனா அது உருவானது மென்மையான கரியில இருந்துதான். அதே போலத்தான் உங்ககிட்ட இருக்கிற இந்த உணர்திறன் ஒரு பலவீனம் இல்ல, அது ஒரு சூப்பர் பவர். ஆனா அந்த வைரத்தை அப்படியே வச்சிருந்தா திருடன் தூக்கிட்டு போயிடுவான். அதை ஒரு இரும்பு பெட்டியில பூட்டி வைக்கணும்ல. அதே மாதிரி உங்க மென்மையான மனசுக்கு மேல சாணக்கியத்தனம் அப்படிங்கிற ஒரு கடினமான கவசத்தை போட்டுக்கணும். இன்னைக்கு சமூகத்துல அதிகமா ஏமாறுறது, அதிகமா முதுகுல குத்து வாங்குறது யாரு தெரியுமா? இந்த உணர்வாளர் மனிதர்கள் தான். நீங்க எல்லாரையும் உங்களை மாதிரி உண்மையா நினைப்பீங்க. அவங்க கஷ்டம்னு வந்தா ஓடி போய் உதவி பண்ணுவீங்க. ஆனா அவங்களே உங்களுக்கு ஒரு துரோகத்தை செய்யும் போதோ அல்லது உங்ககிட்ட கோபமா பேசும்போதோ உங்களால அதை தாங்கவே முடியாது. நான் எவ்வளவு நல்லதா இருந்தேன், எனக்கு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு உடஞ்சு போய் கோவப்படக்கூட முடியாம அழுதுகிட்டே இருப்பீங்க.
சுத்தி இருக்கிறவங்க உங்க இந்த கண்ணீரை பார்த்து இவன் ரொம்ப வீக், இவனை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சிருவாங்க. உங்ககிட்ட இந்த அதிக உணர்திறன் இருந்தா சாணக்கியரின் இந்த 3 வழிமுறைகளை பயன்படுத்தி உங்களை இரும்பு மாதிரி மாத்திக்கோங்க. 1. எல்லாரையும் உங்க அளவுகோலால் அளக்காதீங்க. நாம நல்லவனா இருக்கோம், அதனால உலகமும் நமக்கு நல்லதா இருக்கும்னு நினைக்காதீங்க. உலகம் அதோட இயல்புல தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. 2. மனசுக்கு கவசம் போடுங்கள். மற்றவங்க பேச்ச, விமர்சனங்களை உங்க மனசுக்குள்ள ஆழமா கொண்டு போகாதீங்க. இது அவங்களோட குணம், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு கோடு கிழிச்சுக்கோங்க. 3. உணர்ச்சியை ஆற்றலாக மாற்றுங்கள். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆழமான உணர்ச்சியை எழுத்து, கலை, தொழில் அல்லது உங்க லட்சியத்துல காட்டுங்க. அது உங்களை மாபெரும் உயரத்துக்கு கொண்டு போகும். சரி, மென்மையான மனசு உள்ளவங்களுக்கு அழுகை வருதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த அழுகை உண்மையிலேயே கெட்டதுதானா? அழுகிறதுனால நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஏதாவது நல்லது நடக்குதா? அழுகைக்கு பின்னால இருக்கிற அந்த அசாதாரணமான நன்மையை பத்தியும், அதை சாணக்கியர் எப்படி தான் மனசை லேசாக்கி பயன்படுத்தினாருன்னு பார்க்க போறோம். அதுதான் 6வது ரகசியம். வாங்க பார்ப்போம். ரகசியம் 6. அழுகை பலவீனம் அல்ல, அது பலம். இதுதான் உங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை தூக்கி எறிய போகுது. நம்ம சமூகம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லி வளர்த்திருக்கு தெரியுமா? ஆம்பளை அழக்கூடாது, அழுதா நீ வீக், அழுது நாடகம் ஆடாத. இப்படி அழுறது ஏதோ ஒரு பெரிய பாவம் மாதிரி நம்ம மண்டையில ஏத்தி வச்சிருக்காங்க. இதனாலதான் நாம கோபம் வரும்போதோ அல்லது கஷ்டம் வரும்போதோ வர்ற அழுகையை கட்டுப்படுத்த போராடி மனசுக்குள்ளேயே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துறோம். ஆனா அழுதியல் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க அழுது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசு எவ்வளவு லேசாகுதுன்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்க அழுறப்போ உங்க கண்ணீர் வழியா உடம்புல இருக்கிற லியூசின் டென்சிஃபலின் அப்படிங்கிற மன அழுத்தத்தை கொடுக்கும் நச்சு பொருட்கள் வெளியேறுது. கண்ணீருங்கிறது உங்க உடம்பும் மனசும் தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிற ஒரு இயற்கை மருந்து. இங்க சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? வெற்றியை பெற நினைக்கும் ஒரு வீரன் தன் மனதிற்குள் எந்த கசப்பையும் சுமந்து திரியக்கூடாது. மனபாரம் உன்னை தவறான முடிவெடுக்க வைக்கும். சாணக்கியரின் தந்திரப்படி அழுறது தப்பில்லை, ஆனா எங்கே, யார் முன்னாடி அழுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சாணக்கியர் சொல்றாரு, உன் எதிரிக்கு முன்னாடி நீ இரும்பு போல நில், ஆனால் தனியாக இருக்கும்போது உன் மனபாரத்தை முழுமையாக கொட்டி தீர்த்து விடு. எதிரி முன்னாடி அழுகையை கட்டுப்படுத்தி நில்லுங்க, ஆனா தனியா ஒரு அறைக்குள்ள போய் அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல போய் மனசார அழுது முடிங்க. அழுது முடிச்சதும் அந்த பாரம் இறங்கி உங்க மூளைக்கு அசாத்தியமான ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் எதிரியை எப்படி வீழ்த்துறதுன்னு உங்களுக்கு வழிகாட்டும். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நான் ஸ்ட்ராங், நான் அழவே மாட்டேன்னு பொய்யா கெத்து காட்டி எல்லா அழுத்தத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறோம். கடைசியில அது பிபி, சுகர், கடுமையான மன அழுத்தம்னு நோயாக மாறுது. இல்லனா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல கட்டுக்கடங்காம வெடிச்சு எதிராளி முன்னாடியே அழுது அசிங்கப்பட வைக்குது. அழுகையை அடக்கிறவன் வீரன் கிடையாது. தன் அழுகையை கூட எப்போ எங்கே வெளிப்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கவன் தான் உண்மையான ராஜதந்திரி. இனிமேல் அழுகை வந்தா சாணக்கியரின் இந்த 3 வழிமுறைகளை பின்பற்றுங்கள். 1. குற்ற உணர்ச்சி கொள்ளாதீர்கள். அழுக வந்தா ஐயோ நான் அழுதுட்டேனேன்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. என் உடம்பு மன அழுத்தத்தை வெளியேத்துதுன்னு ஏத்துக்கோங்க. 2. தனிமையில் அழுகையை வெளியிடுங்கள். கோபம் வந்து கண்ணீர் முட்டினா அந்த இடத்தை விட்டு விலகி தனியா போய் அழுது மனசை லேசாக்கிக்கோங்க. 3. அழுது முடித்த பின் முடிவெடுங்கள். அழுது கொண்டிருக்கும் போதோ அல்லது எமோஷனலா இருக்கும் போதோ எந்த முடிவும் எடுக்காதீங்க. அழுது முடிச்சு மனசு லேசான அப்புறம் நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. சரி, அழுகை மனசை சுத்தம் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனா கோபம் வரும்போது பொருட்களை உடைக்கிறது, சத்தம் போட்டு கத்துறது, மற்றவங்களை காயப்படுத்துறது, இதெல்லாம் கெத்துன்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா கோபத்துல அழுகை வர்றவங்க மனசு எவ்வளவு தூய்மையானது தெரியுமா? அவங்களோட அந்த தூய்மையான மனசை பத்தியும் அதை எப்படி அதிகாரமா மாத்துறதுன்னு சாணக்கியர் சொல்றாரு. அதுதான் 7வது ரகசியம். வாங்க பாப்போம். ரகசியம் 7. ஈகோ இல்லாத தூய்மையான மனம். இதுதான் கோபத்துல அழறவங்களோட அந்த தூய்மையான மனசை பத்தினது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கோபம் வரும்போது மனிதர்கள் 2 விதமா நடந்துப்பாங்க. 1. முதல் வகை, பொருட்களை உடைப்பாங்க, கெட்ட வார்த்தையால திட்டுவாங்க, எதிராளியை அடிக்க போவாங்க. இதெல்லாம் எதனால நடக்குது தெரியுமா? அவங்க மனசுல இருக்கிற ஈகோ மற்றும் அகங்காரத்தால. 2வது வகை, கோபம் வரும்போது வார்த்தை வராம, மற்றவங்களை காயப்படுத்த மனசு வராம அவங்க கண்ணுல இருந்து தானா தண்ணி வந்துடும். இந்த 2வது வகை மனிதர்கள் தான் நீங்க. உங்ககிட்ட அந்த அசுரத்தனமான ஈகோ இல்ல.
நீங்க கோபப்பட்டாலும் எதிராளியை அசிங்கப்படுத்தணும்னோ இல்ல காயப்படுத்தணும்னோ நினைக்காத தூய்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் நீங்க. இங்க சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஈகோ உள்ளவன் தன் கோபத்தால் தனக்கே நாசத்தை தேடிக்கொள்வான். ஆனால் தர்மமும் தூய்மையான மனமும் உள்ளவன் எதிரியையும் தன் அன்பால் தலை வணங்க வைப்பான். சாணக்கியர் இன்னும் ஒரு எச்சரிக்கையும் தர்றாரு. உன் தூய்மையான மனதை உலகத்திற்கு முன்னாடி காட்டு, ஆனால் அதை உன்னை மிதிப்பதற்கான படிகட்டாக மாற்ற எதிரிக்கு அனுமதி தராதே. உங்க நல்ல எண்ணம் உங்க பலம், அதை எதிரி பலவீனமா நினைக்க கூடாது. இன்னைக்கு சமூகத்துல என்ன நடக்குது? கோபத்துல சத்தம் போட்டு மிரட்டி கெட்ட வார்த்தை பேசுறவன கெத்தானவன் தைரியமானவன் நினைக்கிறாங்க. ஆனா கோபத்துல அமைதியா அழுதுட்டு நிக்கிறவங்கள மென்மையானவன் ஒண்ணுத்துக்கும் உதவாதவன் நினைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! உங்ககிட்ட ஈகோ இல்லாததுனாலதான் நீங்க மத்தவங்களை காயப்படுத்தாம அமைதியா இருக்கீங்க. அந்த தூய்மையான மனசு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அது ஒரு மாபெரும் வரம். அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும், தவிர ஒருபோதும் கூனி குறுக கூடாது. ஈகோ இல்லாத உங்க தூய்மையான மனசை பாதுகாக்கவும் அதே சமயம் கெத்தா நிற்கவும் சாணக்கியரின் இந்த 3 வழிகளை பின்பற்றுங்கள். 1. சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீர்கள். நீங்க ஈகோ இல்லாம இருக்கலாம், ஆனா சுயமரியாதை இல்லாம இருக்கக்கூடாது. 2. மௌனத்தை ஆயுதமாக்குங்கள். கோபம் வரும்போது சத்தம் போடாம ஈகோ காட்டாம அமைதியா இருங்க. உங்க அமைதி அவங்க ஈகோவை உடைக்கும். 3. உங்களை நீங்களே உயர்வாக எண்ணுங்கள். நான் மற்றவங்களை காயப்படுத்தாத நல்ல மனிதன் என்ற பெருமிதம் உங்க மனசுக்குள்ள எப்பவும் இருக்கட்டும். நண்பர்களே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கோபம் வந்தும் மற்றவங்களை வார்த்தையால காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு அந்த கோபத்தை உங்களுக்குள்ளேயே வச்சு அழுது நாம ஏன் மற்றவங்க மாதிரி கொடூரமா இல்லாம இவ்வளவு நல்லவனா இருக்கோம்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படிப்பட்ட தூய்மையான மனம் உங்களுக்கு இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, தூய்மையான மனசு இருக்கிறது நல்லதுதான். ஆனா கோபம் வரும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான பயமும் பதட்டமும் சேர்ந்து வருமே. ஐயோ, அடுத்து என்ன ஆகுமோன்னு உடம்பு நடுங்குமே. அது ஏன்? அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் பயத்தை எப்படி தன் வசப்படுத்துறதுன்னு சாணக்கியர் சொல்றாரு. அதுதான் 8வது ரகசியம். வாங்க பாப்போம். ரகசியம் 8, ஃபைட் ஆர் ஃபிளைட். பயத்தின் வெளிப்பாடு, அதாவது எதிர்த்து போரிடு அல்லது இடத்தை விட்டு நகரு. இதுதான் சண்டை நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள திடீர்னு உருவாகிற அந்த பயத்தையும் பதற்றத்தையும் பத்தினது. ஒரு சூழலை யோசிச்சு பாருங்க. எதிராளி திடீர்னு உங்க முன்னாடி வந்து கத்தும் போதோ இல்ல உங்களை மிரட்டும் போதோ உங்க இதய துடிப்பு எகிரும், கைகாலெல்லாம் லேசா நடுங்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள ஒரு விதமான பயமும் பதற்றமும் தூண்டப்படும். அப்போ உங்க மூளை என்ன யோசிக்கும் தெரியுமா? இங்க ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு, ஒன்னு இவனை எதிர்த்து போரிடு, இல்லைன்னா இங்க இருந்து ஓடி போயிடுன்னு கட்டளை போடும். இந்த 2க்கும் நடுவுல வர்ற அந்த அழுத்தம் தான் உங்க கட்டுப்பாட்டை மீறி அழுகையா வெளியே வருது. இங்க சாணக்கியர் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாரு. பயம்ங்கிறது ஒரு நிழல் மாதிரி. நீங்க ஓட ஓட அது உங்களை துரத்தும். நீங்க நிமிர்ந்து நின்னீங்கன்னா அது காணாம போயிடும். எதிராளி உங்களை மிரட்டும் போது உங்க உடம்புல வர்ற அந்த பதற்றத்தை, ஐயோ எனக்கு பயம் வந்துருச்சேன்னு நினைச்சு அங்கிருந்து விலகி ஓட பார்ப்போம். இத பாக்குற எதிராளி, பாத்தீங்களா இவன் பயந்துட்டான்னு நம்மளை இன்னும் அதிகமா அச்சுறுத்துவான். அந்த பயமே உங்க கண்ணீரா மாறும்போது எதிரிக்கு அது மிகப்பெரிய விருந்தா அமையுது. இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் பயம் வரும்போது சாணக்கியரின் இந்த 3 வழிமுறைகளை பயன்படுத்துங்கள். 1. பாதங்களை தரையில் அழுத்துங்கள். பதற்றம் வந்து கைகால் நடுங்கினா உங்க 2 பாதங்களையும் தரையில பலமா ஊன்றி நில்லுங்க. அது உங்க மூளைக்கு பாதுகாப்பா இருக்கோங்கிற சிக்னலை கொடுக்கும். 2. தோள்களை நிமிர்த்துங்கள். பயம் வரும்போது உடம்பு கூன் விழும். உடனே தோள்களை விரிச்சு நெஞ்ச நிமிர்த்தி கெத்தா நில்லுங்க. உடலின் பாவனை மனசுக்கு தைரியத்தை தரும். 3. எதிராளியின் புருவ மத்தியை பாருங்கள். அவனது கண்கள் அல்லது புருவங்களுக்கு மத்தியில் கூர்மையாக பாருங்கள். அது உங்க பயத்தை மறைச்சு அவனுக்கு பயத்தை கொடுக்கும். சரி, பயத்தால வர்ற அழுகைய பத்தி பார்த்தோம். இப்போ கடைசி மற்றும் மிக மிக முக்கியமான 9வது ரகசியம். இந்த கோபத்தையும் அழுகையையும் பயத்தையும் மொத்தமா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ராஜாவை போல உங்க எதிராளியை எப்படி ஆள்றது? சாணக்கியர் சொன்ன அந்த இறுதி ரகசிய முறை என்ன? வாங்க பாப்போம். ரகசியம் 9, கோபத்தை ஆளும் வழிமுறை. மக்களே,
இதுவரைக்கும் நாம பார்த்த 8 ரகசியங்களும் நம்ம மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் நடக்கிற போராட்டங்களை புரிஞ்சுக்க உதவுச்சு. இந்த 9வது ரகசியம்தான் இந்த கோபத்தையும் அழுகையையும் எதிராளியின் சதியையும் அடியோட தகர்த்தெறிஞ்சு உங்களை ஒரு சிம்மாசனத்துல கம்பீரமா உட்கார வைக்க போற அந்த மகா ரகசியம். சாணக்கியர் சொல்றாரு, தன்னை தான் ஆள முடியாத ஒருவனால் இந்த உலகத்தில் எதையும் ஆள முடியாது. உங்களுக்கு கோபம் வந்து கண்ணுல தண்ணி பொங்கி வர்றப்போ அதை தடுத்து நிறுத்துற ஆற்றல் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. எதிராளி உங்களை எமோஷனல் ஆக்கி பார்க்க நினைக்கிறான். நீங்க அழும்போது அவனுக்கு வெற்றி கிடைக்குது. ஆனா அதே இடத்துல நீங்க உங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கம்பீரமா நிற்கும் போது சிம்மாசனத்துல இருக்கிற ஒரு ராஜாவை போல நீங்க உருவெடுக்கிறீங்க. சாணக்கியரின் இந்த சிம்மாசன தந்திரத்தை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு 3 முக்கிய படிகள்ல சொல்றேன். கவனமா கேளுங்க. 1. உணர்ச்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள். கோபம் வந்து கண்ணுல தண்ணி முட்டினா நான் வீக் அப்படின்னு உங்களை நீங்களே வெறுக்காதீங்க. ஓகே, என் மனசுல கோபமும் அழுத்தமும் அதிகமா இருக்கு, அது வெளியே வர்ற பாக்குதுன்னு முதல்ல மனசார ஏத்துக்கோங்க. 2. 5 வினாடி சாணக்கிய இடைவெளி. எதிராளி உங்களை காயப்படுத்தும் போதோ அல்லது கத்தும் போதோ உடனே பதில் பேசாதீங்க. மனசுக்குள்ள 5 வரைக்கும் எண்ணுங்க. ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்க. அந்த 5 வினாடி இடைவெளி உங்க மூளையை அழுகைங்கிற நிலையிலிருந்து யோசனைங்கிற நிலைக்கு கொண்டு வந்துடும். 3. அமைதியை அதிகாரமாக மாற்றுங்கள். சைலண்ட் அத்தாரிட்டி. கத்துறவனுக்கு முன்னாடி நீங்க அமைதியா நேரான பார்வையோட நிக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய அதிகாரம். நீ எவ்வளவு வேணா கத்து, உன் வார்த்தை என் மனசுக்குள்ள போகாதுங்கிற அந்த அலட்சிய பார்வை எதிராளியை நிலைகுலைய வைக்கும். நண்பர்களே, இந்த 9 ரகசியங்களும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் கண்டிப்பா உடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 9 சாணக்கிய ரகசியங்கள்ல எந்த ரகசியம் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது? இனிமேல் கோபம் வரும்போது நீங்க எந்த ரகசியத்தை பயன்படுத்தி உங்களை கட்டுப்படுத்த போறீங்க? அதை மறக்காம இப்பவே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த முதல் அடிய இந்த கமெண்ட்ல இருந்து தொடங்குங்க. நண்பர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த 9 ரகசியங்களும் கோபம் வரும்போது நம்மை கட்டுப்பாடில்லாம அழ வைக்கிற அந்த உணர்ச்சிகளை ஜெயிப்பதற்கான சாணக்கியரின் ராஜதந்திரங்கள். ஒரு முறை அதை சுருக்கமா சொல்றேன், மனசுல ஏத்திக்கோங்க. 1. உணர்ச்சிகளின் உச்சக்கட்டம். கோபம் வழியும் போதே அமைதியாகி எதிரிக்கு முன்னாடி உணர்ச்சிகளை மறைக்க கத்துக்கோங்க. 2. உடலின் இயற்கை தற்காப்பு. கண்ணீர் வர்றது உடம்போட கூலிங் சிஸ்டம். தண்ணி குடிச்சு நிதானமா நின்னாலே மூளை கட்டுப்பாட்டுக்கு வரும். 3. அடக்கப்பட்ட கோபத்தின் வெளிப்பாடு. மனசுக்குள்ள இருக்கிற பழைய காயங்களை அழுகையா வீணாக்காம லட்சியத்துக்கான வெறியா மாற்றுங்க. 4. வார்த்தைகள் கிடைக்காத நிலை. எதிரி கத்தும் போது பதற்றப்படாம மௌனமா இருங்க. நீங்க பேசுற ஒரே வார்த்தை அவனை காயப்படுத்தட்டும். 5. அதிக உணர்திறன் கொண்ட மனிதர்கள். உங்க மென்மையான மனசு பலவீனம் இல்லை, அது ஒரு வைரம். அதுக்கு மேல சாணக்கியத்தனம்ங்கிற கவசத்தை போடுங்க. 6. அழுறது பலவீனம் இல்லை, அது பலம். அழுறது உடம்பை சுத்தம் பண்ற ஒரு மருந்து. ஆனா அதை தனியா போய் அழுது முடிச்சிட்டு தெளிவோட வெளியே வாங்க. 7. ஈகோ இல்லாத தூய்மையான மனம். மற்றவங்களை காயப்படுத்தாத உங்க தூய்மையான மனசு ஒரு வரம். ஆனா சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. 8. ஃபைட் ஆர் ஃப்ளைட், பயத்தின் வெளிப்பாடு. பயம் வரும்போது ஓடாதீங்க. தோள்களை நிமிர்த்தி கால்களை தரையில ஊன்றி கம்பீரமா நில்லுங்க. 9. கோபத்தை ஆளும் வழிமுறை. 5 செகண்ட் இடைவெளி எடுத்து உங்க அமைதியை எதிராளியை ஆளும் அதிகாரமா மாற்றுங்க. இப்போ ஒரு சின்ன கதை. இந்த கதையை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரோட மதிப்பும் உங்களுக்கு புரியும். ஒரு முறை சாணக்கியர் கிட்ட அவரோட சீடன் வந்து ரொம்ப வேதனையோட கேட்டான், குருவே, நான் உண்மையாவும் நியாயமாவும் இருக்கேன். ஆனா யாராவது என்கிட்ட அதிகாரமா பேசினாலோ இல்ல அவமானப்படுத்தினாலோ என்னால எதிர்த்து பேச முடியல. என் தொண்டை அடைச்சு கண்ணீர் வருது. எல்லாரும் என்ன வீக்குன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இந்த கண்ணீரை நான் எப்படி நிறுத்துறது? சாணக்கியர் அவனை கூட்டிட்டு போய் ஒரு கொல்லுப்பட்டறைக்கு முன்னாடி நிக்க வச்சாரு. அங்க அந்த கொல்லன் ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்ப தண்ணீருக்குள்ள முக்குறான். புஸ்ஸுன்னு சத்தத்தோட ஆவி பறக்குது, தண்ணி கொதிக்குது. சாணக்கியர் சீடனை பார்த்து சொன்னாரு, இந்த இரும்ப பாரு, அது தீயில வேகும் போது கொதிக்குது, தண்ணியில முக்கும் போது கதறுது. ஆனா அந்த வெப்பமும் தண்ணீரும் தான் அந்த சாதாரண இரும்ப
உடைக்க முடியாத ஒரு கூர்மையான வாளா மாற்றுது. உனக்கு வர்ற கோபமும் நீ சிந்தும் இந்த கண்ணீரும் தான் உன்னை செதுக்கிற நெருப்பும் தண்ணீரும். இந்த கண்ணீரை கண்டு அஞ்சாத. இதை கடந்து வரும்போது நீ ஒரு சாதாரண மனிதனாக இருக்க மாட்டாய், யாராலும் உடைக்க முடியாத வைரமாக மாறுவாய். மக்களே, நீங்க கோபத்துல சிந்திய கண்ணீர் உங்களை வீழ்த்துறதுக்காக இல்லை, உங்களை ஒரு கூர்மையான வாளா மாற்றுவதற்காகத்தான். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இனிமேல் எதிராளி முன்னாடி கூனி குறுகி நிற்க கூடாது. உங்க உணர்ச்சிகளை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். நம்ம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனல் வெறும் ஒரு வீடியோ பார்க்கிற இடம் இல்லை, இது மனசு உடைந்து போயிருக்கிற ஆயிரக்கணக்கான மனிதர்களை நிமிர வைக்கிற ஒரு குடும்பம். நம்ம குடும்பத்துல நீங்க இன்னும் இணையலன்னா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் என்னை உங்களுக்காக இன்னும் பல சக்தி வாய்ந்த வீடியோக்களை பண்ண வைக்குது. இந்த வீடியோ உங்களை போல கோபத்துல அழுது மனசு உடைந்திருக்கிற உங்க நண்பர்களுக்கு பயன்படும்னு நினைச்சா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்ணீரை துடைக்காதீங்க நண்பர்களே, அந்த கண்ணீருக்கான காரணத்தையே உங்க வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாணக்கியனை தட்டி எழுப்புங்க. அடுத்த ஒரு உணர்ச்சி மிக்க வாழ்க்கையை மாற்றும் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.